ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கத்திரிக்காய் வச்சு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு பார்க்கலாம். 2லேருந்து 3 கத்திரிக்காய் வேணும், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் வேணும், கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க, அது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு குறிப்பு சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கத்திரிக்காய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், அப்போ தான் அதோட ரா ஸ்மெல் எல்லாமே வராமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன்னு இல்லையா, அது குறிப்பு சொல்லிடுறேன். தழும்பு இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் சின்ன குழந்தைங்கள எங்கேயாவது விழுந்தது போனது. ஸோ அந்த தழும்புமா அரையிறதுக்கு ஆலிவ் ஆயில் டெய்லியும் அந்த தழும்பு மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னா தழும்பு படிப்படியாக குறைஞ்சிட்டு வரதை நீங்களே பார்க்கலாம். இப்போது நம்ம மோர் ரெடி பண்ணிடலாம். 2 கரண்டி தயிர் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 ரன் விட்டுட்டு அப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா அந்த திப்பி திப்பியாக வராமல் ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபைனலாக குழம்பு நல்லா கொதித்து வந்தப்புறம் நம்ம தாளிக்கணும் இல்லையா, தாளித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளித்து இதில் கொட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவுட்புட் ரெடி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரைஸோட தான் சேர்த்து சாப்பிட்ணுன்னு இல்லை, இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.